السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأفضل الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وسارعوا إلى مغفرة من ربكم وجنة لكم السماوات والأرض أعدت للمتقين. கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹ் மீது கடமையாக்கப்பட்ட மக்ரிப் தொழுகை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவில் அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் ஒன்று குழுமிருக்கின்றோம். இங்கு பேசக்கூடிய இந்த கருத்துக்களின் பலன் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பாதைக்கு வழிகாட்டுவானாக, வெற்றி பாதைக்கு வித்திட்டவனாக்குவானாக. வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அவனுடைய வற்றாத பெருங்கருணையும் கிருபையும் சாந்தியும் சமாதானமும் அமைதியும் நம் அனைவருக்கும் என்றென்றும் கிடைத்துக்கொண்டே இருக்கட்டுமாக என மனமுருக துவா செய்தவனாக. இன்றைய தினத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மிகராஜும் அதனுடைய படிப்பினைகளும். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் நாமெல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக நாளை மர்ம வாழ்வை நம்பியவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொண்டிருக்கின்றோம், மறுமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், மறுமை வெற்றிக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். மறுமைக்காக வாழக்கூடிய நம்மிடத்தில், மறுமை வெற்றியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க நம்மிடத்தில், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நம்மிடத்தில் நன்மை எது, தீமை எது, உண்மை எது, பொய் எது, ஹலால் எது, ஹராம் எது, சரி எது, தவறு எது என்பதையெல்லாம் பிரித்து காட்டக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவனுடைய அருள்முறையான திருமறையை தந்திருக்கின்றான். சஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீல் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நேர் வழி காட்டும், உண்மையை பொய்யை விட்டு பிரித்து காட்டும் என்று அல்லாஹ் நேர் வழி காட்டியான இந்த திருக்குர்ஆனை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீ ஹுதலில் முத்தகீன். சந்தேகமில்லை, இது வேதம், இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும், மறுமையை நம்புவார்களே அவர்களுக்கு நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்கின்றான். அப்போ இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா கவனமாக வாழ்வாங்க, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு வாழ்வார்கள். இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை பயனுள்ளதாக அமைத்து கொள்ள வேண்டும், பலனுள்ளதாக அமைத்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் கண்ணும் கருத்துமாக வாழ்வார்கள். இந்த உலகத்தில் குறிப்பாக மேலப்பாளையத்தில் நாம் இருக்கோம், அந்த பக்கத்தில் கீழாப்பாளையத்தில் இருக்காங்க. கீழாப்பாளையத்திலிருந்து இந்த பக்கம் வந்தால் அவங்களுக்கு வழி தெரியாது. 1000 தான் மேலப்பாளையத்தில் இருந்தாலும் ஞானியாரப்ப நகர் எங்கே இருக்குது, எத்தனாவது தெரு, பங்களாப்பா நகர் எங்கே இருக்குது, அது எத்தனாவது தெரு, பரக்கத்து நகர் எங்கே இருக்குது, அது எத்தனாவது தெரு தெரியாது. போர்டு இருக்குது, ஞானியாரப்பா நகர் 7வது தெரு, ஞானியாரப்பா நகர் 3வது தெரு, பங்களாப்பா நகர் 1வது தெரு, இப்படி வழிகாட்டி இருக்கும். அதே மாதிரி ஆபத்தான பகுதிகளில் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், 440 வோல்டேஜ், அந்த பக்கத்தில் போயிடாத, நீ தொட்டுறாத, தூக்கி எரிஞ்சிரும், நீ இறந்துருவ, அபாயகரம் ஒரு எலும்பு கூட போட்டு போர்டு வச்சுருப்பான். அப்போ அங்கே பயமாக இருக்கும், போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு வாழ்வார்கள். இந்த மாதிரி இந்த உலகத்தில் ஆற்றுக்கு போகிற இந்த இடத்துல கசம் இருக்கும்பா, இதில் நீ குளிச்சிடக்கூடாது, இறங்கிடக்கூடாது, ஆளை உள்ள அமைக்கிறோம், இறந்து போயிடுவீங்க, போர்டு வச்சுருப்பாங்க, சொல்லுவாங்க. இப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு மனிதர்கள் வாழக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அப்போ நாம் இறந்த பிறகு அல்லாஹ் ஒரு வாழ்க்கையை தயார் நிலையில் தயாரித்து வைத்திருக்கின்றான். நன்மை செய்வோருக்கு நன்மாராயமான அந்த சொர்க்கமான பரிசும், அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று வாழக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று நன்மாராயம் செய்யக்கூடிய, நன்மைக்கு முந்தக்கூடிய
அல்லாஹ்வுடைய வேத வரிகளை பின்பற்றக்கூடிய அந்த மக்களுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளை பின்பற்றக்கூடிய அந்த மக்களுக்கு நன்மாராயமாக சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான். உலகத்தில் போன போக்கில் வாழ்ந்துட்டு, மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு, பேர் தாங்கிய முஸ்லீமுலாக எங்கள் வாப்பா முஸ்லீமு, எங்குமா முஸ்லீமு, எங்கள் வாப்பாக்கு வாப்பா முஸ்லீமு, பெத்தாப்பா முஸ்லீமு, நாங்களும் முஸ்லீமாக பிறந்திருக்கோம், வாழ்ந்துட்டு அல்லாஹ்வுடைய கட்டளை எல்லாம் காற்றில் பறக்க விட்டுட்டு மரணிச்சா அல்லாஹ் அதுக்குண்டான பரிசையும் வைத்திருக்கான். தீமையான பரிசா நரகம், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ நமக்கு நேர் வழிகாட்டியான அந்த வகை செய்தி அல்லாஹ் தந்திருக்கின்றான். இத்தபியூ மா உன்சில இலையும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிலிருந்து அருளப்பட்ட அந்த வகை செய்தியை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபி உண்துணிகி அவளியா கலிலம்மா ததக்குறோன், அதை விட்டுவிட்டு நீங்கள் மற்றவரை நீங்கள் பொறுப்பாளராக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், நீங்கள் குறைவாக தான் படிப்பினை பெறுகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ்வுடைய வகை செய்தியை தான் நம்ம பின்பற்றணும், அல்லாஹ்வுடைய நேர்வழியை தான் நம்ம பின்பற்றணும். அதை விட்டு முன்னோர்கள் சொன்னார்கள், மூதாதிகள் செய்தார்கள், முப்பாட்டானார்கள் செய்தார்கள், எங்களுடைய இமாம்கள் செய்தார்கள், எங்களுடைய பெரும்பான்மையாளர்கள் செய்தார்கள் என்று அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனையின் பக்கம் வாழுங்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனையின் பக்கம் வாருங்கள் என்று அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால், எங்களுடைய தந்தையர்கள் மார்க்கமான முன்னோர்கள் மார்க்கத்தை நாங்கள் எதில் கண்டோமோ அதை எங்களுக்கு போதும் என்று கூறுகின்றார்கள். அல்லாஹ் காலத்துக்கும் கேள்வி கேட்கான், அவர்கள் நேர்வழி பெறாமலும் எதையும் விளங்காமல் இருந்தாலுமா? அப்போ அல்லாஹ் தெளிவாக நமக்கு நன்மை எது, தீமை எது, உண்மை எது, ஹலால் எது, ஹராம் எது பிரித்து காட்டக்கூடிய அந்த குரானை தந்து, இது சத்தியம், இது அசத்தியம், எல்லாத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்து விட்டான். நபிகளார் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே நமக்கு மார்க்க சட்டத்தை முற்றுப்பெற செய்து விட்டான், முழுமை பெற செய்து விட்டான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் வ அத்மம்து அலைக்கும் நியாமத்தி வ ரலைத்து லக்குமுல் இஸ்லாமிய தீனா, இன்றைய தினம் உங்களுக்காக என்னுடைய அருளை முழுமைப்படுத்தி விட்டேன், இன்றைய தினம் உங்களுக்காக என்னுடைய மார்க்க சட்டத்தை நிறைவாக்கி விட்டேன், இன்றைய தினம் உங்களுக்காக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உங்கள்கிட்ட பொருந்தி கொண்டேன். அல்லாஹ் அக்பர். எண்ணி பாருங்க, அல்லாஹ் சொல்லக்கூடிய 5வது அத்தியாயம் மாயிதாவில் எடுத்து பாருங்க. அல்லாஹ் அவனுடைய அருளை தந்திருக்கான், அவனுடைய மார்க்க சட்டத்தை அப்படியே நிறைவாக்கிட்டான், முழுமை பெற வச்சுட்டான், முற்றுப்பெற வைத்து விட்டான். அல்லாஹ் தான் நம்மளை இஸ்லாமிய மார்க்கத்தில் பொருந்தி வைத்திருக்கின்றான். அப்படின்னா என்ன பொருள், என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த சட்டத்தினுடைய முக்கிய திட்டம் என்ன? நபிகளார் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே நான் மார்க்க சட்டத்தை நிறைவாக்கி விட்டேன், முற்றுப்பெற வைத்து விட்டேன், முழுமை பெற வைத்து விட்டேன். இதற்கு பிறகு நபியாக்கப்பட்டதிலிருந்து வஃபாத்தாகிற வர அல்லாஹ் 23 ஆண்டு காலம் வகை செய்தி அல்லாஹ் கொடுத்தானே, 23 ஆண்டு காலம் கொடுத்த அந்த வகை செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும்போதே முற்றுப்பெற செய்து விட்டான். இறுதி நாள் வரும் வர, இறுதி மனிதன் வர வர அதுதான் வகை செய்தி, நமக்கு நேர்வழி. அதில் அந்த மார்க்க சட்டத்தை கூட்டுறதுக்கோ குறைக்கிறதுக்கோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது, யாருக்கும் அருகதை கிடையாது. அது எவ்வளோ பெரிய ஆலிமா இருந்தாலும் சரி, அவர் எவ்வளோ பெரிய அல்லாமா முல்லாமா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மார்க்க மேதையா இருந்தாலும் சரி, அல்லாஹ் சட்டத்தை நிறைவாக்கிட்டான். அப்படின்னா என்ன பொருள்? நபிகளார் காலத்துக்கு பிறகு யாரால் எந்த சட்டத்தை கொண்டு வந்து உள்ள புகுத்தப்பட்டாலும், அது எத்தனை ஆண்டு காலம் நடைமுறையில் இருந்தாலும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு யாரால் எத்தனை ஆண்டு காலம் நடைமுறையில் புதிய புதிய அந்த வணக்கங்கள் என்ற பேரில் புகுத்தினாலும் அது தள்ளுபடி செய்யப்படக்கூடியது. அது மார்க்கத்திற்கும் எள்ளுமுனை அளவுக்கும் சம்பந்தம் இல்லை, அது அந்நியப்பட்டது, அப்பாற்பட்டது என்றுதான் இந்த குர்ஆனுடைய செய்தி விளக்குகின்றது. ஆனால் இன்னைக்கு முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு, மூமீன் என்று சொல்லிக்கொண்டு, தன்னைத்தான ஈமான்தாரி என்று சொல்லிக்கொண்டு, நாங்கள் மர்ம வாழ்வு நம்பியிருக்கோம் என்று சொல்லிக்கொண்டு என்ன செய்கிறாங்க இஸ்லாமியர்கள்? ஒவ்வொரு மாதமும் என்ன செய்கிறாங்க? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எப்படி இருக்கின்றதோ, சித்திரை, வைகாசி எப்படி மாதம் இருக்கின்றதோ அதே மாதிரி நமக்கு அல்லாஹ் தந்திருக்கான். ஷாபான் ஒவ்வொரு மாதமும் அல்லாஹ் தந்திருக்கின்றான். ரஜப், ஷாபான், ரமலான், துல்காதா, துல்ஹஜ்ஜி இப்படி அடுக்கடுக்கான மாதத்தை அல்லாஹ் தந்திருக்கான். அல்லாஹ்வுடைய கிருபையால நாம ரஜப் மாதத்தில் அரவணைத்து இருக்கின்றோம். அல்லாஹ் ரஜப் மாதத்தில் நம்மளை வைத்திருக்கின்றான். இந்த ரஜப் மாதத்தில் நம்முடைய முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு, நாங்களும் மர்ம வாழ்வை நம்பியிருக்கோம் என்று சொல்லிக்கொண்டு, இந்த ரஜப் மாதத்திலையும் என்னது ஒவ்வொரு விழாவை கொண்டாடுற மாதிரி, ரபியுல் அவ்வல் மாதம் வந்து விட்டால் அது என்ன செய்வாங்க? சுபஹானல்லாஹ் பொழுது. ரபியுல் அவ்வளுக்கு அடுத்து ரபியுல் ஆஹிர் வந்துட்டா அதுக்கடுத்து மொய்தாண்டோர் பொழுது, ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொரு மாதத்தில் செய்கிற மாதிரி இந்த ரஜப் மாதத்தில் என்ன வச்சுருக்காங்க? மிஹ்ராஜ் இரவு, மிஹ்ராஜ் நோம்பு, மிஹ்ராஜ் திக்ரு, மிஹ்ராஜ் ராத்தீப்பு என்று வைத்துக்கொண்டு மார்க்கத்திற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடமிருந்து பெற்று தந்த இந்த இஸ்லாத்திற்கும் அந்நியப்பட்ட அப்பாற்பட்ட இந்த வணக்கங்களை புகுத்துறாங்களா இல்லையா? மிஹ்ராஜ் இரவு என்பது ஒன்று உள்ளது, மாற்று கருத்து இல்லை, மறுக்கத்தக்க கருத்து இல்லை.
மெஹராஜ் இரவு ரஜப் 27 தான் இருந்தது என்று சொல்வதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கா? அல்லாஹ் அவனுடைய அருள்மறையான திருமறையில எங்கனையாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்கின்றானா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கனையாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்கின்றார்களா? அந்த ரஜப் 27 மெஹராஜ் இரவு நான் போயிட்டு வந்தேன், மெஹராஜ் பயணம் போயிட்டு வந்தேன், மக்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து நீங்க அன்னைக்கு ராத்திரி பூரா நின்று தொழுவுங்க, அன்னைக்கு நீங்க மறுநாள் வந்து நோன்பு பிடிங்க, திக்ர் பண்ணுங்க, தஸ்பீ பண்ணுங்க, ஒரு சலாமை கொண்டு 50 ரக்காத்து நீங்க தொழுவுங்க, 100 ரக்காத்து நீங்க தொழுவுங்க கற்று தந்திருக்காங்களா? எண்ணி பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ் போனது ஒரு அற்புதம், ஒரு அதிசயம், அல்லாஹ் கொடுத்த ஒரு அருள் கூட. சூரா பனி இஸ்ராயீல் எடுத்து பாருங்க, 14வது அத்தியாயத்தில் முதல் வசனமா அல்லாஹ் சொல்றான், தெள்ள தெளிவா சொல்கின்றான், தன்னுடைய அடியாரை ஒரே இரவுல மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை அழைத்து சென்றானே, சுற்றுப்புறத்தை பாக்கியமாக ஆக்கினானே, பாக்கியவான், தூயவன், தூய்மையானவன். அல்லாஹ் தெள்ள தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதரை மிஹ்ராஜுக்கு அழைத்து போனான். அது உண்மை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்த ஒரு அற்புதம், அதிசயம், பல சான்றுகள் அல்லாஹ் காட்டுறதுக்கு கூட்டு போனான். இதனால முஸ்லிம்கள் பெறக்கூடிய பாடம் என்ன, படிப்பினை என்ன, பக்குவம் என்ன உணர்ந்தார்களா? மிஹ்ராஜை யார் நம்பவில்லையோ அவர் உண்மையான இறை நம்பிக்கையாளராக இருக்க மாட்டார், மூமினாக இருக்க மாட்டார், முஸ்லீமாக இருக்க மாட்டார். மிஹ்ராஜ் என்பது உண்மை. மிஹ்ராஜை கொண்டாட அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்தார்களா, காட்டி தந்தார்களா? கொண்டாட்டங்களை கொண்டாடுவதற்கு பள்ளிவாசல் மணராக்கள் எல்லாம் பல வண்ண விளக்குகளாலும் ஆடம்பர விளக்குகளாலும் ஜொலிக்க விட்டு அன்று ஒரு நாள் மட்டும் இரவு நேரத்தில் உட்கார்ந்து தொழுதுட்டு மற்ற தொழுகைகள் எல்லாம் கோட்டை விட்டு விட்டு 366 நாளும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தராவி தொழுகை தொழுதார்களே, நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. தராவி தொழுகையா? அது நோம்பு நேரத்தில் தான் பார்க்கணும். உண்மைதான், உங்க உள்ளத்துல ஊனமா இருக்கட்டும், ரணமா இருக்கட்டும், காயமா இருக்கட்டும் என்று சொல்லுவதற்கு தான் தராவி என்று சொன்னேன். நோம்பு நேரத்தில் மாத்திரம் தராவி கிடையாது, அது தராவியும் கிடையாது. கியாமுல் லைல், தஹஜ்ஜுத் தொழுகை, வித்ர் தொழுகை 366 நாள்ல இன்னும் ஒரு மாசமும் 4 நாள் இருக்கு. நமக்கு 355 நாள் வரும் வச்சுக்கிங்க. இந்த 355 நாள்ல 32 நாளை கழிச்சா மீதி இருக்கக்கூடிய 325 நாள், 327 நாள் நம்மள எத்தனை பேர் அந்த இரவு தொழுகை தொழுதோம்? ஒவ்வொருவரும் நீங்களே மார்க் போட்டுக்கோங்க, நீங்களே டிக் பண்ணிக்கோங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ்ல மாத்திரம் இரவு தொழுகை தொழுதாங்களா? தொலை சொன்னாங்களா? கற்று தந்தார்களா? காட்டி தந்தார்களா? நான் மிஹ்ராஜ் போயிட்டு வந்தேன் எல்லாரும் தொழுங்கன்னு சொன்னாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் அல்லாத காலகட்டத்திலும் 8 3 11 ரக்காத் தொழுதார்களா இல்லையா? செய்கூலி கிடையாது, சேதாரம் கிடையாதுன்னு சொல்லி தங்க கடையில் போடுவோம் ஆஃபர், அதிரடி ஆஃபர். ஒட்டுமொத்த மக்களும் போய் நகை எடுக்க போவாங்க. 2 சேலை எடுத்தா 1 சேலை ஃப்ரீ, 2 பேண்ட் எடுத்தா 1 பேண்ட் ஃப்ரீ, 5 டிஷர்ட் எடுத்தா 2 டிஷர்ட் ஃப்ரீ போடுவோம் ஆஃபர். அந்த மாதிரி மொத்த நாளில் விட்டு விட்டு ஒத்த நாளில் என்ன செய்யறது? மிஹ்ராஜ் நோன்பு, இது பராத் நோன்பு என்று மார்க்கம் அங்கீகரிக்காத, மார்க்கம் அடைக்கலம் கொடுக்காத இந்த நோன்புகளையும் இந்த இரவு தொழுகைகளையும் பராத் தொழுகைகளையும் மிஹ்ராஜ் தொழுகைகளையும் தொழக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இது மார்க்கத்திற்கு அந்நியப்பட்டது, அப்பாற்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்கின்றார்கள். மார்க்கம் என்ற பெயரில் யாரெல்லாம் புதிதாக உருவாக்குகின்றார்களோ அது அனைத்தும் பிதுஅத்து. குல்லு லலாலத்தின் பின்னார், நார் என்ற நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று தெளிவாக சொன்னார்களே. மார்க்கம் என்ற பெயரில் நீங்க புதுசா உருவாக்குறது அனைத்தும் வழிகேடு அனைத்தும் நார் என்ற நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்தார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரேனும் நமது உத்தரவு இல்லாமல் ஒரு நல்லறத்தை உருவாக்கினால் ஃபஹுவ ரத்துன், அது தள்ளுபடி செய்யப்படும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே. அதையும் மீறி மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுக்கிறீங்களா? இன்ன தீன இன்தல்லாஹி இஸ்லாம், இஸ்லாம் மார்க்கத்தின் சொந்தக்காரன் அல்லாஹ், உரிமையாளன் அல்லாஹ், மார்க்க சட்டத்தை சொல்லக்கூடியவன் அல்லாஹ். மார்க்கத்துடைய அந்த சட்டத்தை சொல்லக்கூடிய அல்லாஹ்வுக்கே நீங்க மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கலாம். அன்னைக்கு இரவு நேரம்லாம் நின்று தொழுறது தப்பா? அன்னைக்கு மறுநாள்லாம் நோன்பு பிடிக்கிறது தப்பா? நாங்க என்ன கொலையா பண்ணிட்டோம் என்று உள்ளம் கேட்குது. அந்த நோன்பு பிடிக்கிறது என்ன தப்பு இருக்கு? நீங்க ஏன் குற்றம் சொல்றீங்க? நீங்க ஏன் குறை சொல்றீங்க? மிஹ்ராஜ் நோன்பு பிடிக்கிறது தப்பா? மிஹ்ராஜில் இரவு நின்று தொழுறது தப்பா? அல்லாஹ் கேட்கான், நீங்க மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுக்கலாம். நான் நன்மை என்று சொன்னால், நலன் என்று சொன்னால், பலன் என்று சொன்னால், அதற்கு வழிவகை இருக்கு என்று சொன்னால் நான் சொல்லியிருப்பேனே, மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுக்கலாம்.
அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜுக்கு போனது உண்மை. மிஹ்ராஜில் பல அற்புதங்களை பார்த்தார்கள், அதிசயத்தை பார்த்தார்கள். ஒரே இரவுல அல்லாஹ் 7 வானத்தையும் கடத்தி கொண்டு போனான். மஸ்ஜிதுல் ஹராம் மக்கமா நகர்லேருந்து அக்ஸா வரைக்கும் கொண்டு போனான். அங்கிருந்து 7 வானமும் கொண்டு போனான். ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொரு நபிமார்களை சந்தித்தார்கள். அந்த மிஹ்ராஜ் இரவுல அல்லாஹ் மிஹ்ராஜ் பயணத்தில் அல்லாஹ்வை பார்த்ததாக எல்லாரும் கப்சா அடிப்பாங்க. நிறைய புருடா இருக்கு. அந்த புருடாலாம் சொல்லுவோம், கண்ட கதைகளும் கப்சாக்களையும் புருடாக்களையும் எழுதி வச்சிருக்காங்க. கண்ட கதைகளையும் கப்சாக்களையும் ஜிம்மா மேடையில சும்மா அடிச்சு அவிழ்த்து விடுறாங்க. அல்லாஹ்வை பார்த்ததாக அல்லாஹ்ட்ட பேசினாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நபிமார்களுக்கு அல்லாஹ் அற்புதத்தை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்த அற்புதம் எல்லாம் இன்னமா காணல்லதீன ஊதித்து வகையா வகை செய்தி தான். அந்த வகை செய்தியில அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியில அல்லாஹ் இந்த மிஹ்ராஜ் பயணத்தை வச்சான். அங்க அல்லாஹ்வை பார்க்கல, பேசினாங்க. என்னெல்லாம் சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் நம்மள்கிட்ட பார்த்து நான் நரகத்தை பார்த்தேன், சொர்க்கத்தை பார்த்தேன், கௌசர் தாடகத்தை பார்த்தேன், ஜிப்ரீலை பார்த்தேன், சிதறத்துல் முன்தஹா அந்த மரத்தை பார்த்தேன், நைல் நதி அந்த நதியை பார்த்தேன், அல்லாஹ் அக்பர், சொர்க்கத்தை பார்த்தேன். எவ்வளவு அற்புதங்களை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க. இதனால பெற்ற பாடம் என்ன, படிப்பின் என்ன? மூமின்கள், முஸ்லிம்கள், நான் நரகத்தை பார்த்தேன், அதிகமாக பெண்கள் தான் இருந்தாங்க. சொர்க்கத்தை பார்த்தேன், அதிகமாக ஏழைகள் தான் இருந்தாங்க. இதனால பெற்ற பாடம் என்ன, படிப்பின என்ன? மிஹ்ராஜில் போயிட்டு வந்த சொன்ன செய்தியினுடைய அங்கீகாரம் என்ன? அன்றைய காலத்தில் அந்த சஹாபிய பெண்மணிகள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, என்ன நீங்க நரகத்தை பார்த்தேன்னு சொன்னீங்க, நரகத்தில் அதிகமாக நாங்க பெண்கள் தான் இருக்கேன்னு சொல்றீங்க, என்ன காரணம் சொல்லுங்க? இன்னைக்கு நம்ம சமூகத்தில், நம்முடைய சமுதாயத்தில் அந்த மாதிரி மார்க்க அறிஞர்களை பார்த்து கேட்கின்றார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, அதிகமாக நரகத்தில் பெண்களை பார்த்த காரணம் என்ன? நீங்க அதிகமாக நன்றி மறக்கிறீங்க. நாங்க என்ன அல்லாஹ்வுக்கு நன்றி மறக்கிறோமா? அல்லாஹ்வுக்கு அதிகம் தொழுறோம், அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறோம், தஸ்பீ செய்கிறோம், துவா செய்கிறோம், தானம் தர்மம் செய்கிறோம், அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் செய்றீங்க. ஆனால் கணவர்மார்களுக்கு நீங்க நன்றி மறக்கிறீங்க, கணவருடைய புத்தியை நீங்க மழுங்கடிக்கிறீங்க. அல்லாஹ் ஒருவர் நிர்வகிப்பதற்கு பலப்படுத்தி வைத்திருக்கின்றான், ஒருவர் நிர்வகிப்பதற்கு அழகுபடுத்தி வைத்திருக்கின்றான், அதிகாரப்படுத்தி வைத்திருக்கின்றான். நீங்கள் உங்களுடைய கணவர்மார்கள்ட்ட நன்றி மறந்து ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க பேசக்கூடிய அந்த வார்த்தை, சபிக்கக்கூடிய அந்த வார்த்தை, திட்டக்கூடிய வார்த்தை, அவர்கள் செய்த அந்த நற்பலன்லாம் இல்லாம போற அளவுக்கும், மார்க்க அறிவை மழுங்கடிக்கிற அளவுக்கும், ஆள் பலம் இருக்கக்கூடிய அந்த ஆள் பலத்தை மழுங்கடிக்கிற அளவுக்கும் உங்களுடைய வார்த்தைகள், சபிக்கப்படக்கூடிய வார்த்தைகள், அவருடைய புத்தியை, கத்திமா இருக்கக்கூடிய அந்த புத்தியை மழுங்கடிக்கக்கூடிய காரணத்தினால் நரகம். நம்ம ஊர்லயே நம்ம பார்க்கமே, உங்க கூட எத்தனை வருஷம் குப்பையை ஓட்டின, ஒரு இடகாதுக்கு குத்து கம்மல் உண்டா? மாத்தின கொலுசுக்கு அடுத்த மாத்தின கால் கொலுசு உண்டா? இத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி ஒரு பட்டு சேலை உண்டா? கல்யாணம் அன்னைக்கு பட்டு சேலை இஷ்டப்பட்டு எடுத்து வந்திய, இன்னும் தான் பட்டு சேலை எடுத்தாரிய. மாத்துறதுக்கு ஒரு சாக்ஸோட சேர்த்து ஒரு ஷூ உண்டா? என்னத்தை கண்ட உங்க குடும்பத்தில் சொல்றாங்களா? அவன் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக அள்ளி கொண்டு போட்டாலும் உங்கள்ட்ட என்னத்தை கண்ட? முடிஞ்சு போச்சா? இதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நான் அதிகமாக நரகத்தில் பெண்களை பார்த்தேன். இந்த மாதிரி ஆலிம்சாவை பார்த்து மிஹ்ராஜில் இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து வந்தாங்களே, இதனுடைய விளக்கத்தை கேட்டு நாம பாடம் பெற்று படிப்பினை பெற்று புருஷமார்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த புருஷமார்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கின்றார்களா? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றார்களா? நரகத்தை விட்டு தப்புவதற்கு, சுவனத்தை நோக்கி அழைப்பதற்கு, சுவனத்தை நோக்கி செல்வதற்கு இந்த மிஹ்ராஜ் பாடமா இருக்கின்றது. இதையெல்லாம் விட்டு விடுவார்கள், கப்சாவை அடிச்சு விடுவாங்க. முகமதே சத்தம் போட்டு பேசாதியே, அல்லாஹ் சொல்லுவானா, மொய்தியாண்டவங்க தொட்டில தூங்கிட்டு இருக்காங்க, எண்ணி பாருங்க. இது மாத்திரம் கிடையாது, நிறைய அடிச்சு விடுறாங்க. அல்லாஹ் பார்க்கறதுக்கு முகமது நபி போய்கிட்டு இருக்கும்போது அபூபக்கர் சொல்றாங்களாம்,
இருங்க அல்லாஹ் தொழுதுகிட்டு இருக்கான், அல்லாஹ் யாரை தொழுவான் அப்படி யோசனை பண்ணி கொண்டிருக்கும் போது உள்ள பார்த்தா எங்கு பார்த்தாலும் அல்லாஹ்வான், சுத்தி சுத்தி. அல்லாஹ் யாரை தொழுவான்? எழுதி வச்சிருக்காங்க முட்டையில் அந்த மஞ்சள் கருவை சுத்தி வெள்ளை கருவு நிற்குமே அந்த மாதிரி சுத்தி அல்லாஹ்வான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட இருந்து பெற்று தந்த அந்த வகை செய்தியில் ஒரு அற்புதமான அந்த மிஹராஜ் பயணத்தில் நடந்த அதிசயங்களை மக்கள்கிட்ட வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த ஆலிம் பெருந்தைகள் இந்த மாதிரி கண்ட கண்ட கப்சாக்களை சொன்னா அவளுக்கு மார்க்க அறிவு ஏறுமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட 50 வக்து தொழுகையை இந்த மிஹராஜ் இரவுல தான் பெற்று வந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனம் ஆமன ரசூல் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனத்தை அல்லாஹ்ட்ட இருந்து அந்த மிஹராஜில் தான் பெற்று வந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத அந்த மக்களை அல்லாஹ் சுவனத்துக்கு அழைத்து செல்வான் என்ற உத்தரவாதத்தை அந்த மிஹராஜில் தான் பெற்று வந்தாங்க. இதெல்லாம் பாடம் படிப்பினே. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பாவம், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கோரம் கொடூரம் ஆலிம் பெருந்தைகள் விளக்குனாங்களா, விளக்கம் கொடுத்தார்களா? 50 நேரத்து தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்று வந்து கொண்டு இருக்கும்போது மூசா நபியை பார்க்கும்போது, என்ன சகோதரர் அல்லாஹ்ட்ட என்ன பெற்றீங்க? 50 வக்து தொழுகை தாங்காது சகோதரரே முகமதே, நீ போங்க அல்லாஹ்ட்ட போங்க, போயிட்டு வாங்க, என் சமுதாயத்தை நான் கண்ணால கண்டேன், தாளாது. 50 வக்து தொழுகை நம்மள்ட்ட இப்போ இருந்துச்சுன்னு வைங்க, மகரிப் தொழுது முடிச்சோன்னா வீட்டில் போய் ஏதாவது டின்னர் சாப்பிட்டு வருவோம். ஒரு உளுந்தம்பாளையோ அல்லது ஒரு பர்கரையோ அல்லது ஒரு வடையோ சம்சாயோ அல்லது கரண்டி சாயோ குடிச்சிட்டு வந்த உடனே அடுத்த வக்து அடுத்து குடிச்சிட்டு வந்து 2வது வீட்டுக்கு போய் ஏதாவது நாளை பள்ளிக்கூடத்துக்கு குழம்பு கருவளி நம்ம ஒரு பாசையில் கொடுத்துட்டு வந்த உடனே தொழுகை, அடுத்து கொடுத்துட்டு 2வது வந்த உடனே தொழுகை. தாங்குமா தாழுமா நம்மளால சமுதாயத்தில்? மூசா நபி அனுபவிச்சாங்க. நீங்கள் போய் சொல்லுங்க, அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு வாங்க. போயிட்டு வந்தாங்க. 50 40 ஆச்சு, 40 30 ஆச்சு, 20 ஆச்சு, 10 ஆச்சு, 5 ஆச்சு. அப்பவும் மூசா நபி உடல்ல வெக்கமா இருக்கு, அல்லாஹ் 5 நேர தொழுகையில் நான் உறுதி கொடுத்துட்டு வந்தேன். இந்த 5 நேர தொழுகையை அந்த மிஹராஜில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த 5 நேர தொழுகையை மக்கள் கண்ணும் கருத்துமாக ஆர்வத்தோடு அக்கறையோடு ஆசைப்பட்டு இந்த 5 நேர தொழுகையை மக்கள் தொழுகின்றார்கள். அந்த சமூகத்தில் ஒத்த புடி பிடிச்சிட்டு இருக்காங்க மிஹராஜ் இரவு தொழுகை என்று, ஒத்த புடி பிடிச்சிட்டு இருக்காங்க மிஹராஜ் நோன்பு என்று. இந்த 5 வக்து தொழுகை தொழுதா அல்லாஹ் நமக்கு ஒன்றுக்கு 10 நன்மை தந்தானே. 5 வக்து தொழுகை தொழுதா 50 வக்து நன்மை நமக்கு இருக்கின்றது. நம் சமூகத்தில் நம் சமுதாயத்தில் இந்த தொழுகையை அக்கறையோடு ஆர்வத்தோடு ஆசைப்பட்டு ஆதங்கம் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக நாளை இறைவன் தரக்கூடிய அந்த சுவனத்தை நினைத்து நெருங்குகின்றார்களா? நன்மையின் பக்கம் ஏதோ ஒரு நினைப்புல இருக்காங்க. தொழுகை தானே பார்த்துக்கிடுவோம். இந்த மிஹராஜ் இரவுல தானே தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு, கட்டளையிடப்பட்டுச்சு. அந்த ஒத்த தொழுகை மட்டும் நாங்கள் தொழுதுக்கிறோம், அந்த ஒத்த நாள் தொழுகை மட்டும் தொழுதுக்கிறோம். அடுத்து பராத்து வருது, வந்தா அடுத்து பார்த்துக்கிடுவோம். அதுவும் வந்து மார்க்கத்துக்கு மாற்றமானது. அதுலேயும் பட்ஜெட் போடுவாங்க, தமிழக அரசு பட்ஜெட் போடும். அந்த மாதிரி 3 யாசீன் அது மார்க்கத்துக்கு மாற்றமானது. அது அப்புறம் சொல்லுவோம். இந்த மிஹராஜில் எவ்வளோ அநியாயங்களும் அக்கிரமங்களும் மார்க்கத்துக்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைக்கு மாற்றமாக நடக்கின்றார்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட இருந்து பெற்று தந்த அந்த வகிச்சீரில் ரமலான் மாசத்துல நமக்கு தொழுகை எப்படி கடமையாக்கப்பட்டுச்சு, மற்ற வக்தில் 5 நேர தொழுகை எப்படி கடமையாக்கப்பட்டது, அந்த ரமலான் மாதத்தில் எப்படி நமக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது, அந்த ஒரு மாத நோன்பை ஆர்வத்தோடு அக்கறையோடு நோன்பு பிடிக்கின்றார்களா? இந்த ஒத்த நோன்பை மட்டும் பிடிக்கிறதுக்கு கொடிகட்டி நிற்கின்றார்களே, வரிதை கட்டி நிற்கின்றார்களே. அதை அடுத்து வரக்கூடிய ஷவ்வால் 6 நோன்பு சமூகத்தில் மாமுட்டுமா தான் பிடிக்கணும், மாம்டுவாப்பா தான் பிடிக்கணும் என்ற சித்தாந்தம் இருந்துச்சு. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில இளவட்டங்கள் எல்லாம் பிடிக்கின்றார்களே. ஆர்வத்தை அமல்களை மக்கள் மத்தியில் ஆர்வம் ஊட்டினார்களா? நாங்களும் 7 வருஷம் படித்த ஆலிமு, 10 வருஷம் படித்த ஆலிமு, 15 வருஷம் படித்த ஆலிமு, 25 வருஷம் படித்த ஆலிமு, 50 வருஷம் பள்ளிவாசலில் கத்திப்பாக இமாமாக பணிபுரிஞ்ச ஆலிமு என்று மக்களை வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த மக்களை, சூனத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய அந்த மக்களை மூடர்களாக்கி முட்டாள்களாக்கி நரகத்தை கொண்டு போய் அடைக்கக்கூடிய அளவுக்கு மக்களை அழைத்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோமா இல்லையா? இன்னைக்கு நகத்தை கடிப்பாங்க, பார்க்குறோமா? அப்பா நகத்தை கடிக்காதம்மா,
வயிற்றுக்குள்ளே போனால் வவுறு வலி வரும் சொல்லுவோம். அப்படி இருந்தும் கேட்க மாட்டான். நாளைக்கு நரகத்தில் கிடந்துக்கிட்டு கை வரல கடிச்சு கடிச்சு துப்புவானாம், அப்பும் புலம்புவானாம். அல்லாவுக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா? அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா? அல்லாவோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்திருக்க கூடாதா? அல்லாவுடைய தூதரோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்திருக்க கூடாதா? அத்தான் அல்லாஹ் வாத்தான் ரசூலா. நாங்கள் எங்களுடைய பெரியாருக்கு கட்டுப்பட்டோமே, இமாம்களுக்கு கட்டுப்பட்டோமே, பெரும்பான்மையாளருக்கு கட்டுப்பட்டோமே, வழிகெடுத்து நரகத்தில் கொண்டு போய் போட்டுட்டாங்களே, யாரெல்லாம் அவங்களுக்கு 2 மடங்கு வேதனையை கொடு, அங்கே போய் புலம்பிடக்கூடாது என்பதற்காக தான் அல்லாஹ் பக்கத்துக்கு பக்கம் அல்லாஹ் நரகத்தை பற்றி அச்சமுட்டி எச்சரிக்கை செய்கிறான். அந்த நரகம் எவ்வளோ பெரிய கொடூரம் கொடுமை. இந்த விதத்தான காரியங்கள் எல்லாம் இணை வைப்பு என்ற நார் என்ற நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துரும் அல்லாஹ்வுடைய தூதர் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்தார்களே, அந்த போதனையெல்லாம் காத்துல பறக்க விட்டு எங்களுடைய இமாம்கள் சொன்னார்கள், பெரியார்மைகள் சொன்னார்கள், பெருவாரியான மக்கள் சொன்னார்கள், செய்தார்கள். மிகராஜில் நாங்கள் நோன்பு பிடிப்போம், மிகராஜில் இரவு தொழுது விடுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல மாத்திரம் நோன்பு நமக்கு கடமையாக்கப்படவில்லை. 6 நோன்பும் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிடப்பட்டார்களே, 6 நோன்பு மாத்திரம் கட்டளையிடப்படவில்லை, அடுத்து உள்ள நோன்பை நமக்கு கட்டளையிடப்பட்டார்களே. முஹர்ரம் மாதத்து 9, 10 நம்ம ஊரில் பஞ்சா நோம்புன்னு வச்சுருந்தாங்க. அடிக்க அம்மி நவுலுன்ன மாதிரி, அடிக்க அம்மி நவுலுன்ன மாதிரி பஞ்சா கூடாதுன்னு சொன்னோம். அடுத்தடுத்து அழுத்தமாக அடிக்க அம்மி நவுலுன்னு சொல்கிறவங்க பழமொழி தத்துவம். அந்த மாதிரி மார்க்கத்தில் இல்லாத நீங்கள் எடுக்காதீங்க, அசனு குசன்னு பஞ்சா எடுக்காதீங்க. அங்கே சின்ன ஒரு சோறாக பரப்பிட்டு கீழாப்பழத்துலேருந்து வருவார், இங்கே மேலாப்பழத்துலேருந்து ஜோராக பெரியவர் பரப்பிட்டு சங்கு வைப்பாங்க கொடிமரத்தில். இல்லை இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அருளால் ஆசுராந்தரில் மார்க்கத்தை போதிக்கக்கூடிய மார்க்க கல்வி வழங்கி கொண்டிருக்கிறது. இல்லாமல் போச்சா இல்லையா? இதே மாதிரி தான் மிஹராஜ் என்று ஒன்று உண்டு. அதை மறுக்கக்கூடியவர் முஸ்லீமாக இருக்க முடியாது, மறுக்கக்கூடியவர் மூமினா இருக்க முடியாது, மறுக்கக்கூடியவர் அல்லாஹ்வுக்கு விசுவாசமாக இருக்க முடியாது. ஆனால் மிஹராஜை கொண்டாடுறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்தாங்களா? விழாக்களை நமக்கு 2 பெருநாள்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்தார்கள். ஈதுல் அல்ஹா, ஈதுல் பித்ர், நோன்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள். இப்படி மிஹராஜுக்கு கொண்டாடுற மாதிரி இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ போர்களில் வென்றுட்டு வந்தாங்களே, செவிச்சிட்டு வந்தாங்களே, கொண்டாடி இருக்கலாமே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருப்பாங்களே. மக்கமா நகரில் வாழ விட்டார்களா? அந்த மக்கள் ஓட ஓட விரட்டினார்களே. அகதிகளாக அந்த மக்களையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஓட ஓட விரட்டினார்களே. அங்கிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் மக்கா வெற்றியின் போது அந்த மக்களை எல்லாம் மன்னித்து மக்கா வெற்றி வாகை சூடினார்களே, அதுக்கு விழா கொண்டாடி இருக்கலாமே. ஹிஜ்ரத் பயணம் செஞ்சாங்களே, அதுக்கு கொண்டாடி இருக்கலாமே, நோன்பு பிடிச்சிருக்கலாமே, தொழுதிருக்கலாமே. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்தார்கள். நோன்பு பிடிங்க, மிஹராஜ் நோன்பு என்று பிடிப்பது ஹராம், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பாவம், இணை வைப்பில் கொண்டு போய் விடும், அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று தரும், அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபத்தை பெற்று தரும், மலக்குமாருடைய சாபத்தை பெற்று தரும், மூமின்களுடைய சாபத்தை பெற்று தரும். பாவியாக்கக்கூடிய இந்த மிஹராஜ் நோன்பையும் அந்த மிஹராஜுடைய அந்த இரவு தொழுகையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தரல. அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்தாங்க. முஹர்ரம் மாதத்து 9, 10 நோன்பு பிடிங்க, ஷவ்வால் 6 நோன்பு பிடிங்க, ரமலான் மாதத்து 30 நோன்பு பிடிங்க. அதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாசத்துக்கு 3 நாள், வெண்மையான அந்த 3 நாள் 13, 14, 15 நம்மள எத்தனை பேர் அந்த நோன்பை பிடித்துக் கொண்டிருக்கின்றோம்? அதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு நோன்பு விடுவதற்கு ஆர்வம் இருக்கிறதா, அக்கறை இருக்கிறதா? திங்கக்கிழமை வியாழக்கிழமையும் பிடிங்க. இன்னைக்கு எத்தனை பாய்மார்கள் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அல்லாஹ் அருள் செய்து கொண்டிருக்கின்றான். எத்தனை பேர் அந்த திங்கக்கிழமை வியாழக்கிழமை நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கின்றோம்? மார்க்கத்தில் நன்மை என்ற பேர்ல, நலன் என்ற பேர்ல, பலன் என்ற பேர்ல இன்னும் எவ்வளவு இருக்கு? இன்னும் அதை தாண்டி இருக்கிறது. சொல்லுங்க, இந்த ஒரு நோன்பு, சிறப்பான நோன்பு ஒன்று இருக்கு, சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த காட்டி தந்த அந்த நோன்பு ஒன்று இருக்கிறது. அரஃபா நோன்பு சொல்லிட்டோம்ல, 9. சொல்லுங்க, பரிசு. இதெல்லாம் கேளுங்க ஆலிம் சமார்கள்ட்ட. இவ்வளவு நோன்பு இருக்குத, இவ்வளவு தொழுகைகள், உபரியான தொழுகைகள்,
முன்பின் சுன்னத்துகள் 12 ரக்காத் தொழுதா சொர்க்கத்தினுடைய மாளிகை. இன்னைக்கு ஒரு வீடை கட்டுறதுக்கு என்ன பாடுபடுறோம் அல்லாஹ்வுடைய வீட்டை கட்டுவதற்கு. சொந்தமாக நாம் குடியிருப்பதற்கு ஒரு வீடை கட்டுறதுக்கு மழை நேரத்தில் லேசா அப்படி கீழே விழுந்துட்டா நம்ம இதயமே நின்று போற அளவுக்கு ஏதாவது ஒரு சிக்கிட்டு கீழே இறங்கிட்டேன்னா போச்சா. அது அல்லாஹ்வுடைய நாட்டம். கட்டுவோம், கட்டியிருப்போம். எவ்வளோ பாடு. அல்லாஹ் 12 ரக்காத் தொழுதா அல்லாஹ் நமக்கு சுகனத்தில் மாளிகை தரணும். அதெல்லாம் ஓட்ட விட்டுருவாங்க, கோட்டை விட்டுருவாங்க, கொரட்டை விட்டுருவாங்க. அந்த நோன்பு இன்னொரு நோன்பு இருக்கு, இன்னும் பதில் வரல. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் மிகப்பெரியவன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடிங்க. அல்லாஹ் இடத்துல கூலி இருக்கு, நலன் இருக்கு, பலன் இருக்கு, பயன் இருக்கு. இதையெல்லாம் விட்டு விட்டு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லைன்ற மாதிரி அந்த ஒத்த நாளில் மொத்தமாக நாங்கள் எடுத்துக்கிடுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட இருந்து பெற்று தந்த அந்த வகை செய்தியில இந்த மாதிரி மிஹ்ராஜ் இரவு என்ற அந்த இரவு செய்தி நோன்பு பிடிங்க, தொழுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இடத்துலயாவது போதனை செய்திருக்கின்றார்களா? ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானா? அல்லாஹ் மிகப்பெரிய சிறப்பை சொல்லியிருக்கான். நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் கிடைக்க முடியாத ஒரு பாக்கியம், வாழ்ந்திருந்தாலும் அந்த மாதிரி ஒரு அமலை செய்திருக்க முடியாத பாக்கியம் அல்லாஹ் சொல்லியிருக்கான் குர்ஆன்ல. நாம் அவ்வளவு நாள் வாழ்வோமா என்பது சந்தேகம், வாழ்ந்திருந்தாலும் அவ்வளவு அமல் செய்வோமா என்ற ஒரு சந்தேகம் அல்லாஹ் சொல்லியிருக்கான். எதை பத்தி அல்லாஹ் சொல்றான்? லைலத்துல் கத்ர். இன்ன அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரி கைருன் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்கள் நின்று வணங்கிய கூலி அந்த ஒத்த நாள்ல. 1000 மாதங்கள் கணக்கு பண்ணி பாருங்க, கிட்டத்தட்ட 72 74 வருஷம் நம்ம வாழ்வோம். அல்லாஹ் தந்திருந்தா, ரிஸ்க் இருந்துச்சுன்னா வணங்க செய்வோமா? வணங்க செய்வோமா? வணங்கிடுவோமா? அல்லாவை தூத்திடுவோமா? அல்லாவை நெருங்கிடுவோமா? அல்லாஹ் பக்கத்தில் ஆர்ப்பரிப்போடு நின்றுவோமா? அல்லாஹ் ஒத்த நாளில் சத்தம் இல்லாமல் மொத்த வணக்கத்தையும் வச்சிருக்கான ஒத்த நாளில். அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? லைலத்துல் கத்ர் 27 தான், ஒத்த நாள் தான். இல்லை, பிந்திய பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க 21 23 25 27. அதில் நீங்கள் தேடிக்கங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில எல்லா பள்ளியிலையும் அடிக்க 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 அமீன் அவ்வளோ மாதிரி சொல்ல 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 இன்னைக்கு எல்லா பள்ளி வாசல்லையும் அந்த நாளை ஹயாத்தாக்குறாங்களா இல்லையா? உயிரோட்டம் கொடுக்குறாங்களா இல்லையா? வணக்க வழிபாடுகளில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா இல்லையா? அந்த நன்மையை அவர்கள் தக்க வைத்துக் கொள்றாங்களா இல்லையா? அல்லாஹ் அந்த ஒத்த நாளில் அல்லாஹ் சொல்றான். மிராஜை பற்றி சொல்லவில்லை. கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் மூமினாக வாழக்கூடிய நம்மிடத்தில், முஸ்லீமாக வாழக்கூடிய நம்மிடத்தில் நன்மை எது, தீமை எது, உண்மை எது, பொய் எது, ஹலால் எது, ஹராம் எது பிரித்து காட்டக்கூடிய இந்த குர்ஆன்ல எல்லா வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ் சட்டமாக்கி தந்து விட்டான். நாம செய்யக்கூடிய வணக்கம் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் இஸ்லாமிய வணக்கமா இருக்கா? இஸ்லாம் சொன்ன வணக்கமா இருக்கா? இஸ்லாம் சொன்ன வணக்கம் மாதிரி இருக்கணும், இஸ்லாம் வணக்கம் போல இருக்கக்கூடாது. குறிப்பாக நம்ம ரஜப்ல இருக்கோம், அடுத்து ஷாபான், அடுத்து ரமலானை நாம் அடைந்து விடுவோம். நாம் செய்யக்கூடிய அமல்கள் மூலமாக அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்கள் மூலமாக அழகிய செயலுக்குரியவர் யார், உங்களுடைய அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை பரிசோதிப்பதற்கு தான் உங்களுக்கு ஹயாத் வாழ்க்கையை தந்திருக்கின்றேன், வாழ்நாளை தந்திருக்கின்றேன். உங்களுடைய அமலை நான் சேமிப்பேன், சேகரிப்பேன். அல்லாஹ் சொல்றான், சோதிப்பேன். அல்லாஹ் நம்முடைய அமல்களை என்ன செய்வான்? சோதிப்பான். அல்லாஹ் சொன்ன சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நம்முடைய அமல்கள் இருக்கிறதா என்பதை ஒவ்வொருவரும் பரிசோதித்து பார்க்கணும். நம்முடைய அமல்களை அலங்கரித்து கொள்ளணும், அழகாக்கி கொள்ளணும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் குறிப்பாக ரமலானை அடைய இருக்கின்றோம், அதிக வணக்கங்கள் இருக்கின்றோம், வணக்கங்கள் செய்ய இருக்கின்றோம். அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய அந்த வணக்கங்களுக்கு நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நாம் சரணாகதியை அடையும் போது நம்முடைய பாவ மூட்டையெல்லாம் அவலப்பட்டு பாவக்கரையெல்லாம் நீங்கி அல்லாஹ் நம்மளை பெருமிதம் கொள்ள வேண்டும், அல்லாஹ் நம்மளை பொருந்தி கொள்ள வேண்டும், அல்லாஹ் நம்மளை பொருந்தி கொள்ள வேண்டும். அதை விட்டு விட்டு முன்னோர்கள் சொன்னார்கள், மூதாதையர்கள் செஞ்சார்கள், முப்பாட்டானர்கள் செய்தார்கள், பெரும்பான்மையானவர் செய்தார்கள் என்று அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பகுத்தறிவை தந்திருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனை தந்திருக்கின்றான். நான் சொன்னது சரியா, நீ சிந்திச்சு பாரு. நான் சொன்னது சரியா, நீ செயல்பட்டு பாரு. உன்னுடைய புத்தியை யூஸ் பண்ணி செயல்பட்டு பாரு.
பல இடங்கள்ல பக்கத்துக்கு பக்கம் அல்லாஹ் சொல்றான். அஃபலா யதஃபக்கரூன், நீங்க சந்திக்க மாட்டீங்களா? உங்க உள்ளத்துல என்ன பூட்டா போட்டுருக்கு? அல்லாஹ் கேள்வி மேல கேள்வி கேட்கணும். எடுத்து பாருங்க. வணக்க வழிபாடுகள் நம்ம கோட்டை விட்டா நாளை அல்லாஹ்விடத்துல நம்முடைய நன்மை என்று செய்யக்கூடிய அந்த நன்மை எல்லாம், நலன் என்ற பேர்ல நம்ம செய்யக்கூடிய அந்த நலன் எல்லாம், பலன் என்ற பேர்ல நம்ம செய்யக்கூடிய அந்த பலன் எல்லாம் அல்லாஹ்விடத்துல செல்லா காசாக போய்விடுமே. யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தியுல்லாஹ வ அத்தியு ரசூல வலா துப்திலு அஹ்மாலக்கும். ஈமான் கொண்ட மக்களே, மூமின்களே, முஸ்லிம்களே, நம்பிக்கை கொண்ட மக்களே, நீங்க நமக்கு ஃப்ரெண்டா இருந்தா, மாப்பிள்ளை மச்சான் பிள்ளையா இருந்தா, பாப்பா, நம்ம அம்மா நம்ம பிள்ளை எப்படி கூப்பிடுவாங்க, நாம நம்ம பிள்ளை எப்படி கூப்பிடுவோம்? அன்பா தானே கூப்பிடுவோம், நேசமா தானே கூப்பிடுவோம். அல்லாஹ் நம்மளை மூமின்களே, முஸ்லிம்களே, நம்பிக்கை கொண்ட மக்களே, பாசத்துக்குரிய மக்களே, வலா துப்திலு அஹ்மாலக்கும், உங்களுடைய அமல்களை பதறடிச்சிடாதீங்க, சிதறடிச்சிடாதீங்க, வீணாக்கிறாதீங்க, பால் படுத்திடாதீங்க. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க. அல்லாஹ் சொல்றானே, நோன்பு பிடிச்சிருப்போம், உளுந்து ரமலான்ல உளுந்து தொழுதுருப்போம், எல்லா பக்த தொழுகையும் உபரியான தொழுகையும், தர்மம் செஞ்சிருப்போம், நன்மை ஏவிருப்போம், தீமையை தடுத்திருப்போம். அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்திருப்போம். ஆனா ஒரு சில விஷயங்களை, மார்க்க சட்டங்களை சொல்வதற்கு எங்களுடைய மதகுருமார்கள் தான், இமாம்கள் தான் என்று நாம் போய்விட்டால், வழி மாறிவிட்டால், பாதை நம்ம மாறிவிட்டால், பயணம் மாறிவிட்டால், நம்முடைய அமல்கள் எல்லாம் பாழாகி போய்விடும். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நமக்கு நோன்பு பிடிப்பதற்கு எண்ணங்கள், நோன்பு பிடிப்பதற்கு நம்முடைய உள்ளங்கள், நோன்பு பிடிப்பதற்கு நம்முடைய உடலுடைய திராகத்திரங்கள் இருந்தால், நம்முடைய காக்கா சொன்ன மாதிரி, அல்லாஹ் சொன்ன மாதிரி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிங்க, வாரத்துக்கு 2 நாள் நோன்பு பிடிங்க. காக்கா சொன்னதுன்னா அல்லாஹ் சொன்னதை தான் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை தான் சொன்னாங்க. மாசத்துக்கு வெண்மையான அந்த 13, 14, 15 பிடிங்க. உங்களுக்கு நாட்டை நிறைவேறணுமா அல்லாட்ட அதுக்குன்னு சொல்லி பிடிங்க. அதையெல்லாம் விட்டு மிஹ்ராஜ் என்ற பேரில் நாம அந்த நோன்பு பிடிப்பதோ, இரவு தொழுகை தொழுவதோ, ராத்தி வைப்பதோ, திக்ரு வைப்பதோ, மஜ்லிஸ் வைப்பதோ, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இணை வைப்பான காரியங்கள்ல, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பாவமான காரியங்கள்ல, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய துரோகமான காரியங்கள்ல நம்ம இழுத்து சென்று விடும். இதை கருத்தில் வைத்து, கவனத்தில் வைத்து, நம்முடைய எண்ணத்தில் வைத்து, அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு என்ன கற்று தந்திருக்கின்றார்களோ, அல்லாஹ் நமக்கு என்ன காட்டி தந்திருக்கின்றானோ, அமல்கள் விஷயத்துல அலட்சியம் காட்டாமல், அமல்கள் விஷயத்துல அலட்சியம் காட்டாமல், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் உண்மையான முஸ்லிமாக, யா அய்யுஹல்லதீன ஆமனூ தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமுத்துன்ன இல்லா வன்தும் முஸ்லிமூன். நீங்க அல்லாஹ்வை பயப்படுற விதத்தில் நீங்க பயந்துக்கங்க, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் நீங்க அஞ்சிக்கங்க, முஸ்லிமா தவிர நீங்க மரணிக்காதீங்க. அப்ப நம்ம முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சொன்ன கட்டுப்பாட்டில், அல்லாஹ் சொன்ன அந்த கடமையில், அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளையில் நம்ம வாழ்ந்தாதானே முஸ்லிமாக மரணிக்க முடியும். அப்போ அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ் தரக்கூடிய அந்த சூனத்தின் மீது ஆசைப்பட்டு, அல்லாஹ்வுடைய நேசத்தையும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சொன்ன அமல்களில் நாம் ஆர்வம் காட்டுவோம், அக்கறை காட்டுவோம், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவோம், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவோம், அல்லாஹ் தரக்கூடிய அந்த சூனத்தை பெறுவோம். இந்த மாதிரி விதத்தான காரியங்கள்லாம் விட்டு விலகி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு உண்மையான முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தரக்கூடிய அந்த சொர்க்கம் எந்த கண்ணும், எந்த காதும், எந்த உள்ளமும் சிந்திச்சிருக்காது. அப்பேற்பட்ட அந்த சொர்க்கத்தை தயார் நிலையை தயாரித்து வைத்திருக்கின்றான். அந்த சூனத்துக்கு செல்லக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் என்னையும், என் குடும்பத்தாரையும், உங்களையும், உங்களுடைய குடும்பத்தாரையும், இந்த சமுதாய மக்களையும் சொர்க்க செல்லக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அல்வானாக. வாஹிருதவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.